வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அம்மன் அருள் செய்யும் தலங்கள் நம் தேசமெங்கும் உள்ளன. அவற்றில் கருணையே வடிவாக அம்பிகை பவானியாக அருளும் தலம் பெரியபாளையம். சென்னையிலிருந்து சுமார் 43 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெரியபாளையம். வாருங்கள் இத்தல மகிமையை தெரிந்து கொள்வோம். உத்தரவாகினியாக ஓடும் ஆரணி நதிக்கரையில் புற்று வடிவில் அமர்ந்தாள் அன்னை ஆதிசக்தி. அவளோடு பரசுராமரின் அன்னையான ரேணுகாதேவியும் வந்து அமர்ந்து இத்தலத்தை புனிதப்படுத்தினார்கள் என்கிறது தலப்புராணம். ஒருமுறை வளையல் வியாபாரி கனவில் வந்த அன்னை தான் புற்றில் குடியிருப்பதாக கூறி மறைந்தாள். அந்த ஆணைப்படி புற்றை இடிக்க இங்கு ரத்தம் பீரிட்டு கிளம்பியது. புற்றுக்குள் சுயம்பு ஒன்று இருந்தது. அதில் தான் ரத்தம் வடிந்தது. இன்றும் அன்னையின் வெள்ளி கவசத்தை நீக்கி பார்த்தால் சுயம்புவின் உச்சியில் கடப்பாறை பட்ட வடுவை காணலாம். அந்த சுயம்பு மூர்த்தியையே அம்பிகையாக கொண்டாட தொடங்கினர். மூலவரான பவானி அம்மன் வலது கையில் கத்தியும் வலது மேல் கையில் சக்கரமும் இடது கையில் அமுத கலசத்தையும் இடது மேல் கையில் சங்கும் கொண்டு காட்சியளிக்கிறாள். சங்கு சக்கரம் கொண்ட வைஷ்ணவியாக அன்னை அமர்ந்திருக்கிறாள். இந்த அன்னையின் மடி அருகே தலை மட்டுமே கொண்ட சுயம்புவாக ரேணுகா தேவி அம்சமாக மற்றொரு அன்னை காட்சி தருகிறாள். இவளே தொன்மையான தேவி என்கிறார்கள். பவானியின் அருகில் கிருஷ்ணர் நாகதேவர் திருவுருவங்கள் உள்ளன. மீனவ குல பெண்களின் தாயாக திகழ்பவள் பவானி அம்மன். கடலுக்கு சென்ற தங்கள் கணவன்மார்கள் பாதுகாப்பாக திரும்பி வர துணை செய்பவள் அன்னை பவானியே என்பது அவர்களின் நம்பிக்கை. அசாதாரண சூழல்களில் பெரும் போராட்டத்துக்கு பின்பு உயிர் பிழைத்து கணவன் திரும்பி வந்ததும் இந்த கோவிலுக்கு வந்து தங்களது திருமாங்கல்யத்தை காணிக்கையாக வழங்குவது வழக்கம். மழை பொழியவும் காலரா வைசூரி போன்ற கொடிய நோய்கள் தாக்காமல் இருக்கவும் இவளே தங்களை காத்தருள்கிறாள் என்கிறார்கள் மக்கள். விரைவில் திருமணம் நடக்க இங்கே நிகழும் குடைக்கல்யாண பரிகாரம் முக்கியமானது. திருமணம் ஆக வேண்டிய பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறியதும் கரகம் சுமந்து வந்து நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். இளைஞர்களும் இளம் பெண்களும் பட்டாடை உடுத்தி சந்தன குங்குமம் பூசிக்கொண்டு தலையில் கரகத்தை சுமந்தபடி அம்மனுக்கு பிரியமான இசைக்கருவிகள் முழங்க கரகம் சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். இது குடைக்கல்யாணம் என்று அழைக்கப்படுகிறது. தீச்சட்டி ஏந்தல், வேப்பம் சேலை உடுத்தல், கோழி சுற்றி விடுதல், உப்பு மிளகு கொட்டுதல், தேங்காய் உருட்டல், அங்க பிரதட்சணம், மாவிளக்கு அகல் விளக்கு ஏற்றுதல், துலாபாரம் கொடுத்தல், வேப்பிலையால் மந்திரித்தல், சேலை சாத்துதல், பொங்கல் வைத்தல், மொட்டை அடித்தல், திருமாங்கல்ய காணிக்கை அளித்தல் என பக்தர்கள் தங்கள் வேண்டுகோளுக்கு ஏற்ப நேர்த்திக்கடன் செலுத்துவதை நம்மால் காண முடிகிறது. குங்குமமும் மஞ்சளும் கலந்த தீர்த்தமே நோய்களை தீர்க்கும் மகா பிரசாதமாக கருதப்படுகிறது. எப்போதும் இந்த ஆலயத்தில் கூட்டம் நிறைந்தே இருக்கும். அம்மனுக்கு சேலை சாத்தி இங்கு வேண்டிக் கொண்டால் தீராத துன்பங்கள் யாவும் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.